இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இலக்குரிய டீசல் உதவித்தொகை விண்ணப்பங்களை உடனுக்குடன் அங்கீகரிக்க அனுமதி. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகம் அறிவிப்பு. இலக்குரிய டீசல் உதவித்தொகையை விண்ணப்பிக்கும் தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பங்களை உடனுக்குடன் அங்கீகரிக்க உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. போக்குவரத்து நிறுவனங்கள் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எரிபொருள் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து பிளிட் கார்டுகளை விண்ணப்பிக்க ஒப்புதல் அனுமதி கடிதம் உடனுக்குடன் வழங்கப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மிசான் மொஹமட் அலி தெரிவித்தார். டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ள 33 வகையான வாகனங்களை கொண்டிருக்கும் நிறுவனங்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு ஊக்குவிக்கப்படுவதாக அர்மிசான் மொஹமட் இன்று ஓர் அறிக்கையில் கூறினார். வருகின்ற ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னதாக இலக்குரிய டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்ற போக்குவரத்து நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிறுவனங்களிடம் இருந்து பிளிட் கார்டுகளை பெறும் வரையில் டீசல் வாங்கியதற்கான ரசீதுகளை ஆதாரமாக பயன்படுத்தி தங்களின் செலவினங்களை திருப்பி செலுத்த விண்ணப்பிக்கலாம் என்று அர்மிசான் மொஹமட் தகவல் அளித்தார். ஜூலை மாதம் முதல் அவர்களின் செலவினத்திற்கான உதவித்தொகை திரும்ப செலுத்தப்படும் என்பதுடன் டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களின் விண்ணப்பம் மற்றும் உதவித்தொகையை திரும்ப செலுத்துகின்ற நடைமுறைகள் குறித்து நிதி அமைச்சகம் விரைவில் அறிவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று ஞாயிற்றுக்கிழமை வரையில் 75,541 நிறுவனங்களை சேர்ந்த 2,26,957 போக்குவரத்து வாகனங்கள் இலக்குரிய டீசல் உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதி பெற்றிருப்பதாக அர்மிசான் மொஹமட் அறிவித்தார். சட்டவிரோதமாக கோபிஓ ஓட்டுநர் உரிமங்களை வழங்கும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் அல்லது சிண்டிகேட்டுகள் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்தகைய செயல்களினால் சாலை பயனாளிகள் குறிப்பாக இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இதுபோன்ற ஊழல் நடவடிக்கைகளை தடுப்பதுவே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என்று ஆந்தனி லோக் கூறினார். மேலும் சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்படும் கோபிஓ லைசன்ஸ்கள் தொடர்புடைய சலுகைகளால் பொதுமக்கள் எளிதில் ஏமாற வேண்டாம் என்று நகரி சம்பிலான் சிரம்பானில் உள்ள RDS டிரைவிங் அகாடமியின் 10வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில் ஆந்தனி லோக் அறிவுறுத்தினார். சாலை போக்குவரத்து துறையினரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மின்னணு ஓட்டுநர் சோதனை முறையானது சில ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் ஏற்படக்கூடிய ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு அமல்படுத்தப்பட்ட ஒரு செயல்திறனாகும் என்று அவர் மேலும் விவரித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதியோர் இல்லத்தில் சக நாட்டவரை தலையில் சுத்தியால் அடித்து கொலை செய்த குற்றத்திற்காக ஓர் இந்திய பிரஜைக்கு 38 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க ஷா அலாம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சக நாட்டை சேர்ந்த சுகன் கணேசன் என்பவரை கொலை புரிந்த குற்றத்திற்காக 32 வயது கே அலகீசன் என்ற அந்த இந்திய பிரஜைக்கு 38 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் 15 பிரம்படி விதிக்க நீதிபதி நோர் ஷரீடா அவாங் உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கே அலகீசன் நீதிபதி நோர் ஷரீடா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை மற்றும் 12 முதல் 24 வரை பிரம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி புத்தலிஞ்சயாவில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் பாதிக்கப்பட்ட சுகன் கணேசன் அறையில் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த வேளை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கே அழகேசன் அவரை தலையில் பலமுறை சுத்தியால் அடித்து கொலை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பினாங்கு சுங்கை பக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி முன்கூட்டியே வாக்களிப்பு எதுவும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இம்மாநில தொகுதியின் கீழ் இருக்கின்ற 57 காவலர்களும் தபால் வாக்காளர்களாக விண்ணப்பம் செய்துள்ளதாக சுங்கை பக்காப் இடைத்தேர்தலின் அதிகாரி கைருல் நிசாம் ஆஷிம் கூறினார்.
ஆக முன்கூட்டியே வாக்களிக்கும் வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க பதிவு செய்துள்ளதை தொடர்ந்து வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி எந்த ஒரு முன்கூட்டியே வாக்களிப்பு இருக்காது என்று காருல் நிசாம் இன்று தெரிவித்தார். நாளை பிற்பகல் 2:30 மணியளவில் முன்கூட்டியே வாக்களிப்பவர்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகளை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று அவர் குறிப்பிட்டார். வங்கி ஒன்றில் சிலரது சேமிப்பு கணக்கில் இருந்து மொத்தம் 24.2 மில்லியன் வெள்ளி காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து அதில் பாதிக்கப்பட்டவர்களின் பணம் உடனடியாக திரும்பி செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வங்கி நிறுவனங்கள் மற்றும் சிண்டிகேட்டுகள் சம்பந்தப்பட்ட இக்கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் அனைத்து புகார்களையும் தமது தரப்பு கருத்தில் எடுத்துக் கொள்வதாக மலேசிய பேங்க் நெகாரா ஓர் அறிக்கையில் அறிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 4 வங்கி ஊழியர்கள் உட்பட மொத்தம் 14 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கு உட்பட சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து வங்கி நிறுவனங்களும் வலுவான கட்டுப்பாட்டை அமல்படுத்த வேண்டும் என்று மலேசிய பேங்க் நெகாரா வலியுறுத்தியுள்ளது. 56,000 வெள்ளி மதிப்பிலான 700 கிலோகிராம் எடையுள்ள கத்தும் இலைகளை தாய்லாந்திற்கு கடத்த முயற்சித்த சிண்டிகேட்டுகளின் நடவடிக்கைகளை மலேசிய ராணுவ படையினர் முறியடித்தனர். நேற்று காலை 6:30 மணியளவில் மலேசிய தாய்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள ஒரு காட்டு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான மிட்சுபிஷி பஜேரோ ரக கார் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டறிந்ததாகவும் அதில் கத்தும் இலைகள் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் மலேசிய காலாட்படை 2ஆம் பிரிவின் தலைமையகம் ஒரு அறிக்கையின் வாயிலாக இன்று அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட காரில் 70 பொட்டலங்களை உள்ளடக்கிய 700 கிலோகிராம் கத்தும் இலைகள் கைப்பற்றப்பட்டதாக அது தெரிவித்திருந்தது. மொத்தம் 81,000 வெள்ளி மதிப்பிலான கத்தும் இலைகள் உட்பட சம்பந்தப்பட்ட காரும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக குவாலனராங் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக அது மேலும் தகவல் வெளியிட்டிருந்தது. ஜொஹோர், பத்துபஹாட், தஞ்சோங் சகந்திங் தென்மேற்கு 6.8 கடல் மைல் தொலைவில் படகு ஒன்று கவிழ்ந்து 4 உள்ளூர் மீனவர்கள் காணாமல் போன சம்பவத்தை தொடர்ந்து ஒருவரின் உடல் நீரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்ட வேளை மேலும் 3 தேடப்பட்டு வருகின்றனர். நேற்றிரவு 7 மணியளவில் 53 வயது சியா கோ சாங்கின் உடல் மற்றொரு மீனவரால் கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மீனவரின் உடல் மேலதிக நடவடிக்கைகளுக்காக பத்துபஹாட் கடல்சார் மண்டல படகுத்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மேரித்தீம் மலேசியாவின் பத்துபஹாட் மண்டலத்திற்கான இயக்குநர் கமாண்டர் முகமது அனீப் முகமது யூனுஸ் கூறினார். மேலும் 68 வயது லீ போலிங், 62 வயது தன் ஹைலான், 53 வயது டவ் டாரோஸ் ஆகியோர் தேடப்பட்டு வருவதாக முகமது அனீப் தகவல் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.